LSGல வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க சார். ஓகே. ஆல்ரெடி ஐ திங்க் தே அனௌன்ஸ் பூரான் இஸ் கேப்டன். மார்க்ரம் வந்து வெரி குட் பிளேயர். ஆனால் கோலி மாதிரி ரொம்ப சஃபர் பண்ணுறாரு ஃபார்மில், அவுட் ஆஃப் ஃபார்ம். எஸ். கண்ணு தெரிய மாட்டேங்குது அவருக்கு. அங்கே போனாங்க எல்லா மேட்சும் ஃபெயில் ஆகிறாரு. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ஆவேஷ் கான் அவங்களுக்கு விளையாண்டாங்க. எஸ். போன வருஷம் அவசர அவசரமாக ட்ரேடிங் பண்ணாங்க. படிக்கல் எடுத்துட்டு ஆவேஷ் கான் கொடுத்தாங்க ஆர்ஆருக்கு. இப்போ மறுபடியும் ஆவேஷ் கான் எடுத்துட்டு இருக்காங்க. பெஸ்ட் ஃபாஸ்ட் பவுலர் மோசின் கான். எஸ். நான் முதலேருந்தே சொல்லிட்டு இருப்பேன், இப்பயும் சொல்கிறேன், அவருக்கு ஃபிட்னஸ் இல்லை, ஏதோ இன்ஜுரியில் இருக்கிறது. அது விட்டு வெளியே வந்து அவர் டிஃப்ரெண்ட் பவுலர், டிஃப்ரெண்ட் லெவலு. ரவி பிஷ்னாய் வந்து ஆன் இஸ் டே ஹி போல்ஸ் வெல். எஸ். மற்றபடி இஸ் அ ப்ரெடிக்டபிள் கூகுளி பவுலர். சரி, நீங்கள் எல்லா பாலும் கூகுளி போட்டுக்கூடாது. இவ்வளோ 2 கேப்டன்ஸ் இந்த சைடில் கொடுத்துருக்கு. அதோட ஒரு ஒஸ்ட்டு ஓனர் பார்க்க முடியாது. தெரியல, அக்ஷர் பட்டேல் அண்ட் KL ராகுல் 2 பேர் வச்சு போன்றாரு. 2 பேர் கேப்டன்சி கொடுப்பேன் ஒரே சீசன். சார்க் அகெயின் நமக்கு தெரியும், இந்த மாதிரி 21 கோடியோ இதை கொடுத்து சொதப்பினார் சொதப்பிட்டாரு. கடைசி மேட்ச் தான் விக்கெட் எடுத்து நல்லா போட்டார், மற்றபடி சொதப்பினார் அது. ஸோ ஐ ஒன்ட் ரேட் இம் வெரி ஹை. லக்னோ தான் அவங்களோட பிக்கெஸ்ட் சைன். என்ன சொல்கிறது, IPL ஹிஸ்ட்ரியிலே பிக்கெஸ்ட் பை வந்து லக்னோட தான் இருக்குது. ரிஷப் பண்ட்டை வாங்கியிருக்கிறாங்க. KL ராகுல் இல்லை இப்போது அந்த டீமில். ஸோ KL ராகுல் இருக்க மாட்டார், எப்போ தெரியும். ஆமாம். பட் LSGல வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க சார். ஓகே. ஆல்ரெடி ஐ திங்க் தே அனௌன்ஸ் பூரான் இஸ் கேப்டன். அந்த டீம் ஓனர் வந்து இசைட் KL ராகுல் போனால் எங்களுக்கு கவலை இல்லை, பூரான் இருக்கார், பூரான் இஸ் கோயிங் டு லீட் த சைட். இப்போ திடீர்னு 10 பேர் எடுத்திருக்காங்க. விக்கெட் கீப்பர், கேப்டன், பேட்ஸ்மேன், கிட்டத்தட்ட சேம் ரோல் வேறு, சேம் ரோல் எடுத்திருக்காங்க. அது என்ன பண்ண, அது வந்து அன்னசரி அது. பட் பூரான் அட்ஜஸ்ட் பண்ணி விளையாடுவார். ஓகே ஓகே. ஸோ பந்த் தான் கீப் பண்ணுவார் எப்போவுமே அந்த மாதிரி ரோல் வரும்போது. ஸோ பூரான் வெல்பி. ஸோ இதில் வந்து ஓப்பனிங் கொஞ்சம் உதைக்குது எனக்கு. அதுதான் சார். இப்போ நாங்கள் ஓனர் என்ன சொல்கிறோன்னா, எனக்கு மார்க்ரம் வந்து ஓப்பனிங் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக சொன்னாங்க. மார்க்ரம் வந்து வெரி குட் பிளேயர். ஆனால் கோலி மாதிரி ரொம்ப சஃபர் பண்ணுறாரு ஃபார்மில், அவுட் ஆஃப் ஃபார்ம். எஸ். கண்ணு தெரிய மாட்டேங்குது அவருக்கு. அங்கே போனாங்க எல்லா மேட்சும் ஃபெயில் ஆகிறாரு. எஸ். கோலி அப்படியே டிப்பிக்கல் கோலி தான். என்னென்னமெல்லாம் பண்ணி அவுட் ஆகிறாரு அவர். அதனால் அது சப்போஸ் அவுட் ஆஃப் பேட்ச் வந்தாருன்னு வச்சுக்கோங்க, பேட் பேட்ச்லேருந்து வெளியே வந்தாருனாக்கா மார்க்ரம் இஸ் a கிரேட் பிளேயர். ஓகே. ஐ மீன் லைக் அவர் ஓப்பனர் ரோல் வந்து அவருக்கு பண்ணிட்டு இருக்காரு. ஆஸ்திரேலியா இது சவுத் ஆஃப்ரிக்கா போய் பண்ணாரு. அப்படி இல்லைன்னா கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சார். ஒன்று பூரான் பண்ணுவார், ஓகே, ஓப்பனிங் பண்ணுவார். அதை பற்றி பெரிய ப்ராப்ளம் இல்லை சார். பவுலிங் வந்துட்டோம் அப்படின்னா எப்படி சார் பார்க்குறீங்க? ஏன்னா அவங்க வந்து ஃபுல்லாக இந்தியன் பேசர்ஸே ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இது ஒரு கவனிச்சிங்களா, போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ஆவேஷ் கான் அவங்களுக்கு விளையாண்டாங்க. எஸ். போன வருஷம் அவசர அவசரமாக ட்ரேடிங் பண்ணாங்க. எஸ். பிரசித் கிருஷ்ணாவை எடுத்துட்டு, ஆவேஷ் கான பிரசித் கிருஷ்ணா இல்லை, படிக்கல் எடுத்துட்டு ஆவேஷ் கான் கொடுத்தாங்க ஆர்ஆருக்கு. இப்போ மறுபடியும் ஆவேஷ் கான் எடுத்துட்டு இருக்காங்க. அதுதான் அந்த ஃப்ரான்ச்சைஸ் வந்து ஃபூல்ஸ் இன் மை ஒப்பீனியன். LSG ஃப்ரான்ச்சைஸ் எல்லாருமே, எல்லா ஃப்ரான்ச்சைஸும், ஓகே, இன்க்ளூடிங் CSK, எல்லாரும் ஃபூல்ஸ். தே மேக் லாட் ஆஃப் பிளண்டர்ஸ். அதில் வந்து இதுவே இல்லை. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்ம வந்து சும்மா ஒரு பாசத்தால் CSK MIன்னு சொல்லிட்டு இருக்கோம். MIலாம் சொதப்பிட்டாங்க. அப்படி இந்த ஹர்திக் பாண்டியா கொண்டு வந்து நம்பர் 1 இந்த டீம் இப்போ நம்பர் 10 இருக்குது. ஸோ இது நீங்கள் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மயங்க் யாதவ், மோஷின் கான், ஆகாஷ் தீப், ஆவேஷ் கான். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1 2 3 4 இந்தியன் பேசர்ஸ் மட்டுமே. என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் ஃபாஸ்ட் பவுலர் மோசின் கான். எஸ். நான் முதலேருந்தே சொல்லிட்டு இருப்பேன், இப்பயும் சொல்கிறேன், அவருக்கு ஃபிட்னஸ் இல்லை, ஏதோ இன்ஜுரியில் இருக்கிறது. அது விட்டு வெளியே வந்து அவர் டிஃப்ரெண்ட் பவுலர், டிஃப்ரெண்ட் லெவலு. இந்தியாவில் பெஸ்ட் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து அஃப்கோர்ஸ் ஆஷ்தீப் சிங் இஸ் bowling வெரி வெல். பட் அவரோட பெட்டர் பவுலர் வந்து யாஷ் தயால் அண்ட் மோசின் கான். 2 பேரும் சூப்பர் பவுலர்ஸ். மற்றெல்லாம் வேஸ்ட்டு. கலீல் அகமது, நவ்தீப் சைனி எல்லாம் வேஸ்ட். உடனே நட்ராஜன் வந்து டாட் பால்காகவே அடிச்சிடலாம் அவரை. அவ்வளோதான். டுவர்ட்ஸ் த எண்ட் கரெக்டாக சொன்னீங்க. ஓகே. ஸோ மற்றபடி ஃப்ரண்ட்டில் போட முடியாது. நட்ராஜன் வந்து வெரி பவர் பிளேலாம் போட்டால் அடிச்சிடுவாங்க அவர். ஓகே ஓகே சார். அண்ட் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து ரவி பிஷ்னாய் அவங்க ரீட்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ பவுலிங் லைன் அண்ட் பேட்டிங் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு ஐடியல் 11 அப்படின்னா நல்லா இருக்கு லக்னோக்கு. LSG இஸ் வெரி குட் சார். ஓகே, வெரி குட் சார். எப்படின்னாக்கா மார்ஷ் வேறு இருக்கார். எஸ். மார்ஷ் டெஃபினெட்லி வில் ஓப்பன் அண்ட் டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன் மார்ஷ். பட் ஆனால் அவர் இப்போ கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கிறது. இல்லை, டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன். அவரை வந்து இன்னும் ஆஸ்திரேலியா வச்சுட்டு இருக்காங்க.
ஏன்னா அவர் வந்து ஆன் இஸ் டே இல் கில் எனி bowlers அந்த மாதிரி. ஸோ அவரை வச்சுருக்காங்க, இவங்களும் வச்சுருப்பாங்க. ஓகே. அண்ட் மார்க்ரம் நல்ல ஃபார்மில் வந்துட்டாருனாக்கா ஃபண்டாஸ்டிக் ஓப்பனர் அவர். ஓகே, அப்படி இல்லைன்னா கூட பூரான் வில் ஓப்பன், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்பர் 3 பூரான், வேர்ல்ட் பெஸ்ட் T20 பேட்ஸ்மேன், ஈவன் பெட்டர் தேன் சூரியகுமார் யாதவ். எஸ், ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த பூரானோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் என்னென்னா கோயிங் அண்டர்நீத் த பால்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னாக்கா ஈவன் யார்கர் போட்டால் கூட இவர் என்ன பண்ணுவார், குனிஞ்சு யார்கருக்கு அடியில் பேட்டை கொண்டு போயிடுவார், போட்டு 6 அடிப்பார். ஓகே, அந்த ஸ்ட்ரென்த் வந்து மற்ற பேட்ஸ்மேன்லாம் கிடையாது. கோயிங் அண்டர்நீத் த பால், அது பிரமாதமாக பண்ணுவார் அவர். நீ வேணால் பாருங்கள், அவர் வந்து இப்படி தோண்டி அடிப்பார் பால். வெரி குட். அது அஃப்கோர்ஸ் பூரான், பந்த் வேறு இருக்காரு, ஆயுஷ் பதானி ரீடைன் பண்ணிருக்காங்க, இஸ் அ குட் பிளேயர். ஓகே, வெரி குட் பிளேயர். நம்பர் 5 வருவார். ஆமாம். அப்புறம் மில்லர் வேறு இருக்கார். எஸ், என்ன சைடு பாருங்க, எவ்வளோ ஃபினிஷர். ஸோ தட்ஸ் பார்க்கும்போது அவங்க பேட்டிங்லேயே கிட்டத்தட்ட ஓவர்சீஸ் எல்லாமே பேட்டிங்கில் வச்சுட்டாங்க அவங்க. அதான் சாலிட் 7 பேட்ஸ்மேன் வச்சுட்டாங்க. ஓகே, இப்போ 4 bowler 5 ஒரே ஸ்பின்னர் இந்த ஷபாஸ் விளையாட போகிறாங்க. ஏன்னா அவங்க குரோனாவில் விட்டாங்க. ரவி பிஷ்னாய் இருக்கிறாரு, அதுதான் bowler. ஓகே, நான் என்ன சொல்கிறேன், ஷபாஸ் கண்டிப்பாக விளையாடுவாங்க அவர். ஓகே, வெரி குட் ஆல்ரவுண்டர் அண்ட் இது பண்ணி போடுவார் அவர். ஓகே, ரவி பிஷ்னாய் வந்து ஆன் இஸ் டே ஹி bowls வெல். எஸ், மற்றபடி இஸ் அ ப்ரெடிக்டபிள் கூகுளி bowler. சரி, நீங்கள் எல்லா பாலும் கூகுளி போடக்கூடாது. சமையல் ஒரு லெக் பிரேக் போடணும், ஒரு டாப் ஸ்பின் போடணும், அந்த மாதிரி போடணும். அவருக்கு அது எதுவுமே கிடையாது. இப்படி வந்து ஆட்டோ மாதிரி இப்படி இருந்து இப்படி போயிட்டு ஒரு பால் வெளியே போகும், எல்லா பாலும் வெளியே போகும் அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் பிக் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு சிமுலேஷன் bowlers-ஐ வச்சு இந்த மாதிரி போட சொல்லி அந்த ஷார்ட் அடிச்சு அது ஆஃப் ஸ்பின்னர் மாதிரி விளையாடுவாங்க அவர். ஓகே, அதான் ப்ராப்ளம். ஓகே, ஸோ ஓகே, பட் பிஷ்னா இருப்பார் டெஃபினட்டாக. பட் என்ன கேட்டாக்க ஷபாஸ் இஸ் அ பெட்டர் bowler. ஓகே. ஸோ நான் மோசின் கானை வச்சுருப்பேன், மோசின் கானை வச்சுருப்பேன், மயங்க் யாதவும் வச்சுருப்பேன். ஆனால் 2 பேரும் இன்ஜுரி. எஸ், அதனால் அங்கே தான் கொஞ்சம் வீக் பாயிண்ட்டு. ஆவேஷ் கான்லாம் வெரி வெரி ஆர்டினரி bowler. நான் வந்து அவரை கன்சிடரே பண்ண மாட்டேன். அண்ட் ஆகாஷ் தீப்பும் ஓகே, டீசென்ட் bowler. ஓகே, அவ்வளோதான். ஓகே. ஸோ அந்த 6 பேரில் அந்த 4 பேரில் 3 ஃபாஸ்ட் bowler ப்ளஸ் பிஷ்னாய் அண்ட் ஷபாஸ் 5 bowler ஆச்சு. அண்ட் நடுவில் யாரும் போட்டிருப்பாங்க, அவர் மார்க்கம் போடுவார் நல்லா. எஸ், ஸோ இட்ஸ் குட் சைட். பேட்டிங் சாலிடாக இருக்குது. ஓகே, குட் சைடு. ஓகே. நெக்ஸ்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் போயிடலான்னு பார்க்குறேன். டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த டைம் அஃப்கோர்ஸ் கேஎல் ராகுலை 14 crores வாங்கியிருக்கிறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க சார்? ஏன்னா எல்லாருமே எதிர்பார்த்த, அதாவது கேஎல் ராகுலுக்கு இவ்வளோ கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்த பணம் வந்து ஸ்ரேயஸ்க்கு போயிருந்தது 26 crores. ஓகே, ரைட், 27 ரிஷப் பண்ணிட்டு போகிறாருன்னா கேஎல் ராகுல் ஒரு 24, 25 போயிடுவார் அப்படின்னு எதிர்பார்த்தோன்னா 14 crores வாங்கியிருக்காங்க. ரொம்ப ஒரு ஸ்டீல் அப்படின்னு சொல்லிட்டு பலர் சொல்கிறாங்க. உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? 14 crores ஃபார் கேஎல் ராகுல் வந்து இப்போ கூட லாஸ்ட் கமெண்ட்ரியில் நம்ம சொன்னேன், நம்ம சந்தோஷ் எடுக்கும்போது சொன்னேன், ப்ரூவ்ட் இஸ் த பெஸ்ட், டெக்னிக்கலி பெஸ்ட் பேட்ஸ்மேன் இன் இந்தியா. ஓகே, பெட்டர் தேன் கோலி அண்ட் ரோஹித். திருப்பி நான் சொல்லிட்டு இருக்கேன், அது போர் அடிக்கும் அது, பட் இருந்தாலும் அதான் ஃபேக்ட். ஏன்னா அந்த மாதிரி ஒரு கேம் ஆன டெஸ்ட்டில். எஸ், ஆனால் என்னன்னா ஒன் டேயில், ஐ மீன் T20யில் ஓப்பனிங் ஓவர் மெய்டன் கொடுக்குறாரு அவர். அந்த மாதிரி 3-4 மேட்ச் கொடுத்துருக்காரு ஓப்பனிங் ஓவர் மெய்டன். அது வந்து கிரிமினல். ஓகே, அதான் தட் கோஸ் அகெயின்ஸ்ட் ஹிம். ஸோ ஹீ வில் நெவர் பிளே ஒயிட் பால் ஹியர். ஏற்கனவே வேர்ல்ட் கப்பில் அவர் சொதப்பியிருக்காரு, ஞாபகம் இருக்கா? எஸ், ஓடிஐ ஃபைனல்ஸில் வந்து ரொம்ப கம்மியாக, ஃபைனல்ஸில் வந்து ரொம்ப ஸ்லோவாக ஆகிட்டார். என்னமோ டெஸ்ட் மேட்ச்சுக்கு ட்ராக்கு விளையாடுற மாதிரி விளையாடினார். அதில் தான் நம்ம வி லாஸ்ட். வி ஸ்கோர் ஒன்லி 240, வி ஷுட் ஸ்கோர் 280 ஈஸிலி. ஸோ அதனால கேஎல் ராகுலுக்கு T20யில் அவ்வளோ இது கிடையாது. ஸோ அவர் அந்த மாதிரி விளையாடினால தான் எல்எஸ்ஜி ஓனர் வந்து திட்டினர். செலெக்ஷனும் தீபக் கூடா, அப்புறம் இந்த அவங்க கர்நாடகாவில் 2-3 பேர் எடுத்திருந்தார் அவர். படிக்கல், அதுக்கப்புறம் அந்த பாண்டே, இவங்கெல்லாம் விளையாட வச்சார் அவர். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விளையாட வச்சுட்டார். அதான் அவர் கடுப்பாயிட்டார் அவர். ஓகே, அண்ட் அந்த ஓனர் வந்து திட்டினார்னா அது கரெக்ட் தான். ஓகே, ஏன்னா he didn't do justice. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இதில் பார்த்தோம்னா இல்லை 2 ரொம்ப முக்கியமான ரிட்டன்ஷன்ஸ் யாரெல்லாம்னா அக்ஷர் பட்டேல் அண்ட் குல்தீப் யாதவ். இப்போதைக்கு இந்தியாவில் ஒன் ஆஃப் த என்ன சொல்றது லீடிங் ஸ்பின் பவுலர்ஸ் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். 2 பேருமே அவங்க டீமில் இருக்காங்க, 2 பேருமே ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்கள சுற்றி தான் டீமை கிரியேட் பண்ணுறாங்க. இதில் வாங்கின பேட்டர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹாரி ப்ரூக், ட்ரிஸ்டன் ஸ்டெப்ஸ், ஆஃப்கோர்ஸ் அவங்க ரீட்டைன் பண்ணிட்டாங்க, ஃபேஃப் டுப்ளசி,
ஃப்ரேசர் மெகர்க், ஸோ இந்த மாதிரியான ஓவர்சீஸ் சைடு மட்டுமே பேட்டர்ஸை தள்ளிட்டாங்க அவங்களோட இதெல்லாம் பார்த்தா. ஸோ இவங்களோட நிலை அவங்க ஸ்ட்ராட்டஜி எப்படி? பட் இதில் வந்து இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு ஒரு ஓனர், மட்டமான ஸ்டேட்மெண்ட். ஓகே, வி வில் ஹேவ் 2 கேப்டன்ஸ் இந்த சைடுன்னு கொடுத்துருக்காரு. அதோட ஒரு ஒஸ்ட்டு ஓனர் பார்க்க முடியாது. தெரியல, அக்ஷர் பட்டேல் அண்ட் கேஎல் ராகுல் 2 பேரும் வச்சு போன்றாரு. 2 பேரும் கேப்டன்சி கொடுப்பேன் ஒரே சீசன். ஓகே, ரொம்ப கேவலம். ஸோ த டீம் வில் பி ஜேக் அண்ட் கேஎல், ஓகே, ஜேக் அண்ட் டூப்ளசி, ஓகே, அந்த மாதிரி இருக்கும் டீம். ஓகே, இதில் ஃபாரினர்ஸ் அப்புறம் கால்குலேட் பண்ணலாம். ஓகே, 4 பேர். தென் இந்த பொரேல் அப்படின்னு ஒரு பிளேயர், நல்ல பிளேயர் இருக்காரு, அபிஷேக் பொரேல் ரீடைன் கீப்பர் வேற அவர். பட் கீப்பர் ஆல்ரெடி கேஎல் இருக்காரு. அதனால ஸோ ஜேக் வந்து வெரி குட் ஹிட்டர். ஸோ T20க்கு ஐடியல் அந்த ஜேக். அண்ட் டூப்ளசி உங்களுக்கு தெரியும், பிஸ்தா பேட்ஸ்மேன் T20க்கு. அண்ட் நம்பர் 3 வில் பி பொரேல், நம்பர் 4 வில் பி ஹாரி ப்ரூக். எஸ். அப்புறம் ஸ்டப்ஸ் வராது. எஸ், அவ்வளோதான். பேட்டிங் சாலிட் ஆகிடுது, 5 பேட்ஸ்மேன். எஸ். தென் ஆக்ஸார் ஆல்ரவுண்டர். தென் bowlingல வந்து ஸ்டார்க் ஒருத்தர் தான் இருக்கார். ஸ்டார்க் அகெயின் நமக்கு தெரியும், இந்த மாதிரி 27 கோடியோ இதை கொடுத்து சொதப்பினார் கல்கட்டாக்கு. கடைசி மேட்ச் தான் விக்கெட் எடுத்து நல்லா போட்டார், மற்றபடி சொதப்பினார் அது. ஸோ ஐ ஒன்ட் ரேட் இம் வெரி ஹை. ஏன்னா T20ல யாரோனா வந்து இந்த ஷாட் அடிக்கிறாங்க, ஸ்கூப் ஷாட் அடிக்கிறாங்க, ரிவர்ஸ் ஸ்வீப்லாம் அடிக்கிறாங்க ஸ்டார்க்கு. அது மாதிரி T20 வந்து இஸ் பாவம். போலர்ஸ் வந்து கர்ஸ், எந்த போலராக இருந்தாலும் அடிப்பாங்க. நான் 2 bowler தான் எஸ்கேப் பண்ணுவேன், மலிங்கா அண்ட் இது பும்ரா. ஸோ அதனால் வந்து பவுலிங்லேருந்து ஸ்டார்க், நட்டு நல்லா போட்டுவார், டெஃபினட்டாக இருப்பார். குல்தீப் இருக்கார், முகேஷ் விளையாடுவாங்க, முகேஷ் அண்ட் மோஹித் சர்மா விளையாடுவாங்க. ஏன்னா அந்த கடைசி ஓவர் நல்லா போடுவாங்க. அவரும் மோஹித் அண்டு நட்டு நல்லா போடுவாங்க. ஓகே, ஸோ இதுதான் அந்த டீம் வில் பி கேஎல், டூப்ளசி, பரேல், ஹாரி ப்ரூக்ஸ், ஸ்டப்ஸ், ஆக்ஸார், மோஹித், ஸ்டார்க், முகேஷ், நட்டு, குல்தீப். ஓகே, குல்தீப். ஓகே. So it's not a very good side. Okay. But they have a good balanced side.